தமிழரசு எழுந்தாச்சு, தமிழரசு எழுந்தாச்சு. ஆஹா, தமிழரசு எழுந்தாச்சு. எழுந்துட்டாரு. ட்ரெஸ் போடுறாரு. இதுல எந்த ட்ரெஸ் போடுறீங்க முதலாளி? முதலாளி கண்ணாடி. வணக்கம், நான் கௌசல்யா ரகுபதி, 2வது மாமா மனைவி. மணிமேகலை கஜபதி, உங்க 3வது மாமா மனைவி. வாழ்க வாழ்க வாழ்க. அவனுக்கே போட்டுக்கலாம் போட்டு இருக்க. சாப்பிட போலாம். டேய் தம்பி, டிஃபன் சாப்பிட வந்திருக்கு பார். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடுங்க. 40 வருஷமா இந்த வீட்டு வேலை செய்ய அடிக்கடி சொல்லிக்கல. நேரத்துக்கு டிஃபன் பண்ண தெரியல. அமெரிக்காவில நடக்கும் போதே குளிக்கிறாங்க, ஓடும் போதே ட்ரெஸ் பண்றாங்க, இது கார்ல போகும்போது ஷேப் பண்றாங்க. அப்பேற்பட்ட ஒரு கோவம் வராதா? சாரி தம்பி. இது இந்த தம்பி தம்பி எல்லாம் ஒன்னாரதாயா. வாங்க தம்பி, வண்டி ரெடியா இருக்கு. டேய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. வண்டியை மாத்து. ஓ, அந்த வண்டியை கொண்டாங்க. அமெரிக்காவிலே சாவி போடாமலே ஸ்டார்ட் ஆகுது, இங்க சாவி போட்டு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சைக்கிள்லே போகலாம் போல. டேய் தம்பிக்கு நம்ம எஸ்டேட்லாம் சுத்தி காட்டு. நம்ம எஸ்டேட் தான், அவருடைய சொத்தெல்லாம் சுத்தி காட்டு. வண்டிக்கு ட்ரிப் ஆக தங்கு. வண்டியை நிறுத்து. நிக்க சொன்னாரு, இறங்கினாரு, ஓடுறாரு. நினைச்சேன் நீ இப்படி சொல்லாம கொள்ளாம ஓடி போவேன்னு நினைச்சேன். சார், நீங்க எனக்கு வேலை கொடுக்கன்னு சொன்ன உடனே 1000 கஷ்டப்பட்டு வேர்வை சேர்ந்து சம்பளம் வாங்குற வேலை நினைச்சேன் சார். இங்க என்ன சார் இது? எனக்கு 25 பேர் வேலை செய்யறாங்க. எழுப்புறதுக்கு 10 பேரு, குளிப்பாடுறதுக்கு 10 பேரு, சோறு போடுறதுக்கு 10 பேரு. ஐயோ என்ன சார் இது? ஒருத்தர் பேண்ட் போடுறா, ஒருத்தர் ஷூ போடுறா, ஒருத்தர் சட்டை போடுறா, ஒருத்தர் கோட்டை மாட்டுறா, ஒருத்தர் ட்ரை கட்டுறா. ஐயோ வேண்டாம் சார், வேண்டாம் சார். நமக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி வேலை செய்யணும் சார். முகமெல்லாம் அப்படியே முத்து முத்தா வேர்வை உடையணும் சார். அது பூவா அப்படியே பூமியில கொட்டணும் சார். அப்பதான் சார் கல்லு சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆயிடும், முள்ளு மேல படுத்தாலும் தூக்கம் வந்துடும். உங்க மாதிரி தகல்பாஜி வாழ்க்கை நடத்தினா சார், பச்சை தண்ணி சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது, பட்டு மெத்தில தூங்கினாலும் தூக்கம் வராது. என்ன விட்டுடுங்க சார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா அமெரிக்கால இருந்து திரும்பி வர போறவன் நிரந்தரமா திரும்பி வர போறதில்ல. ஏன்னா அவன் சின்ன வயசுலயே செத்துட்டான். அதனால அவனுடைய அம்மா எங்க கூட பிறந்தவ சித்த பிரம்ம பிடிச்சு சூரியனை இழந்து தான் யாருங்கிறத அறியாத நிலையில இருக்கா. உன் மகன் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா.
இங்க வந்துட்டான்னு சொன்ன உடனே ஒரே இடத்துல பாத்துக்கிட்டு இருந்த அவ பார்வை லேசா திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. கோடிக்கணக்கான சொத்துக்கு வாரிசா இருக்கிறத விட ஒரு தாயை காப்பாத்துறதுக்கு நீ நடிச்சா போதும், உன்னை எங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். அவங்களுக்கு சுயநினைவு வரத்துக்கு வருஷக்கணக்கா அவன் மேன் கவலைப்படாத. 6 மாசம் அப்படி இல்லைன்னா நீ போயிடலாம். இப்ப அவங்க எங்க இருக்காங்க? நேரம் வரும்போது நாங்களே உன்னை கூட்டு போறோம். சரி. உங்களால இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பொழைச்சுக்கிட்டு இருக்கு. உங்க புண்ணியத்தால இன்னைக்கு எத்தனையோ பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீங்க சுயநினைவோட இல்ல. நீங்க சீக்கிரமா சுயநினைவோட திரும்பி வந்து இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியப்படுத்தணுமா? அதான் என் பிரார்த்தனை. தமிழரசன் நம்ம குடும்ப வக்கீல் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் மேல அனுப்பிட்டுங்களா? என்னது என்னது இது வக்கீலா? ஐயோ 20 வருஷம் கழிச்சு பார்க்க போறாரு. எப்படி இருக்கீங்க, எப்படி வளர்ந்துருக்கீங்கன்னு அவர் பார்க்க வேணாமா? அது சரி சார். ஆனா அவங்க இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா நமக்கு ஏபிசி விட்டா ஒண்ணும் தெரியாதே சார். அது இவருக்கு போதுமே. என்னமோ தெரியாது சார், என் மேல கலங்குது. நான் இப்ப அனுப்பிச்சு வைக்கிறேன். சரி சரி அனுப்புங்க சார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். Good morning, Mr. Thamarasan. Let me first introduce myself. I am Balasubramanyam, your family lawyer. Your father and myself were very good friends right from the childhood. He was an ordinary man, joined as an ordinary coolie in an ordinary factory. Through his hard work, sincerity and dedication, he became very rich and earned his entire property. Bloody Indian. When he passed me law, he wanted me to join him as his personal lawyer and I joined. Now I am looking after his entire property. It's a 10 commandments. Dracula making very bad and very third is making and very bad, but it's very qualified and it is not Scoramarkham and we have to make very stage and it is as lawyers standing sit down. English American speech language top In America? நாம தமிழ்லயே பேசுவோமே. Yes. இந்த செக் புக்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? Chakka. ஆமா, 30,50,000 rupees. Lawyer the shop வேணாங்க, நான் தமிழ்லயே சொல்லிடுறேன். 30,50,000 ரூபாய்கள். இதெல்லாம் எதுக்குங்க? பணத்தையே கையில தொடாம வளர்ந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இது இந்த மாசம் நீங்க கொடுக்க வேண்டிய சம்பள பணம். கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு 20,13,350 ரூபாய். எலக்ட்ரிசிட்டி பில்லு 2,43,465 ரூபாய். டெலிபோன் பில்லு 3,16,235 ரூபாய். பெட்ரோல் செலவு 4,05,222 ரூபாய். மற்ற இதர செலவுகள் 71,728 ரூபாய் சார். அப்புறம் 72,91,26,412 ரூபாய் உங்க பிரைவேட் அக்கவுண்ட்ல ஷேர் பிசினஸ்ல இருக்கு. 36,45,42,418 ரூபாய் உங்க எஸ்டேட் அக்கவுண்ட் ஷேர்ல இருக்கு. அப்புறம் 56,45,00,000 நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்தேன். அது அந்த பாத்ரூம் லெட்ரின் கழுவுறவங்களுக்கு நம்ம ஒரு 16,000 ரூபாய் பணம் கொடுக்கணும் சார். நான் கார்பரேஷன் கட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேன். It's making no small what? I don't, but it's very bad and bad. And good and bad and good. I'll go. என்ன வேண்டிய வக்கீல சக்கங்களா கேடுத்தாங்களா கோடிங்களா நம்ம வேலை கலங்குங்க விட்டுருங்க. இந்த பாரத அரசு இந்த குடும்பத்தோட மொத்த சொத்து கணக்கெல்லாம் கேட்டேன்னா ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அவர் சொன்னது வெறும் 25% தான். இது 25%? இத்தனை நாள் எல்லா செக்லையும் கையெழுத்து போட்டு கம்பெனிக்கு நாங்க தான் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தோம். வர வேண்டிய வாரத்துக்கு நீ வந்துட்டல்ல, நீ கையெழுத்து போட்டதான் நம்புவான். அது மட்டும் இல்ல, இந்த வக்கீல் பெரிய சந்தேக கேஸ். பேசாம வேலை வேண்டிய உதவி காட்டு இடத்துல கையெழுத்து போட்டு அந்த பக்கம் பார்க்காத. சரி சரி சரி, நீங்க பேர் ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. நான் கொஞ்சம் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ஓ பாவ அவசரம். எனக்கு ஒத்து கிடக்குது. நான் வேணா வந்து 2 பேரும் சேர்ந்து. இல்ல வேணாம், நீங்க பேர் ரெடி பண்ணீங்க, நான் வந்துடுறேன். சரி. இல்ல பாத்ரூம் பெருசா இருக்கேன்னு சொன்னேன். ஏங்க
அவர் தான் இங்கிலீஷ்ல பேசினார்ல, என்ன மாதிரி யான்னு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. உங்களை யார் தமிழ்ல பேச சொல்லுது? அவர் ஓடிட்டாரு. அவர் பேசின இங்கிலீஷ் எனக்கு புரியலையா? அமெரிக்கா இங்கிலீஷ் என்னைக்குமே நமக்கு புரிஞ்சிருக்கு. இப்ப இங்கிலீஷ் படத்துக்கு போறோம், எல்லாரும் சிரிக்கும் போது நம்ம சிரிக்கிறது இல்லையா? எல்லாரும் கை தட்டும் போது நம்ம கை தட்டுறது இல்லையா? எல்லாரும் வெளியில வரும்போது நம்ம வெளியில வரது இல்லையா? அது மாதிரி ஏதாவது டசு புசு சொல்லி சமாளிக்க வேண்டியதானே. நீங்க பேசின தமிழ் அவரை எட்டடா கக்கூஸ் போட வச்சிருச்சு. ஐயோ, கார்லாம எங்க போறீங்க? போட போடா வாங்க. போடா. அதெல்லாம் இல்ல, வாங்கண்ணா. முதலாளி, என்ன? ஐயோ, கல்லெல்லாம் இருக்கு. என்னங்க சின்ன ஐட்டமா ஓடி போயிட்டாருங்க. ஒரு நாள் வரேன்னு சொல்லிட்டு 4 நாள் கழிச்சு வரையப்பா. உன்னை பார்க்காம உங்க அக்காவும் நாங்களும் துடிச்சு போயிட்டோம். நாங்களும் சொல்லாத. தினமும் நாடகம் தானா? ஏகப்பட்ட சில்லற போல இருக்குது. ட்ரெஸ் சோக் ஆகுது. அவங்களே கொடுத்தாங்க. நீ ஐயோ ஹாய் பிரியா. என்னப்பா என்னாச்சு? அக்கா, ஒரு நல்ல வேஷத்துல நடிக்க போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தேன். என்னப்பா சொல்ற? மாமா, நான் மദ്രാஸ் எக்ஸிபிஷன்ல அரிச்சந்த வேஷம் போட்டு நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தேனா, அங்க ஒருத்தனை பார்த்து உனக்கு அருமையான வேஷம் தர என் கூட வான்னு கூட்டிட்டு போய் ஒரு தப்பான வேஷத்துல மாட்ட பார்த்தான். அம்மா, அவங்க யாரு, எந்த ஊரு, எதுக்காக உன்ன வேஷம் போட சொன்னாங்க? அதே கேக்குறீங்க, இதே ஊர் தான். ஐயோ, அப்படிதான் அவங்க அம்மா தேடிக்கிட்டு இங்க வந்துருவாங்களே. பிறந்த இடம், தேதி, அட்ரஸ் இதெல்லாம் கொடுத்துட்டா நடிக்க போவாங்க. ஐயா, தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாதீங்க. என்னங்க, பேசாம நீங்க வேலை பாக்குற மேட்டுப்பாளையம் கம்பெனிலே இவனுக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருங்க. கொடுத்துருவேன். ஆனா இவன் குணத்துக்கு அது ஒத்து வராது. அது மட்டும் இல்ல, இந்த சூப்பர்வைசர் மச்சனுக்கு வேலை வாங்கி கொடுத்தான்னு இவனுங்களே திட்டுவானுங்க. தம்பி, நீ கவலைப்படாத, என் கூட வா. அதே கம்பெனியில தினக்கூலிக்கு நான் உன்னை கூட்டிக்கிட்டு போறேன். எவன் என்ன சொல்றான்னு பாப்போம். இன்னும் கம்மி. 380, இன்னும் கம்மி. 350, ரொம்ப ஜாஸ்தி. 300. இதை விட கம்மி விலை இல்லையா சார்? யோ, இங்க வா. நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்கேன். ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருக்கிற அத்தனை துணியும் வேணும், இங்க இருக்கிற அத்தனை சேல்ஸ் பண்ணி வேலை வாங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புடவையும் நல்லா இருக்கணும், விலையும் கம்மியா இருக்கணும், எப்படியா முடியும்? வேற என்னெல்லாம் சொல்லியிருக்கேன்? வந்து குழந்தை ஃப்ராக், என் மாமாக்கு வேஸ்ட், எனக்கு ஜீன்ஸ் சொல்லிருக்கேன். ஏன் படுக்க தலைகாணில ஒண்ணும் சொல்லலையா? அது இருக்கா? கொண்டு சொல்லு. சீக்கிரம் கொடுத்து அனுப்பியா. இந்தப்பா, நீ கேட்ட வேலையில வேட்டி, நீ கேட்ட வேலையில ஃப்ராக், நீ கேட்ட வேலையில ஜீன்ஸ். சத்தியமா சொல்றேன், இதை விட கம்மியா உனக்கு உலகத்துல வேற எங்கேயுமே நன்றி, கிடைக்காது நன்றி. சார். இந்த வாரம் நீ போட்டு விடு சார். இதை போட்டு கொடுத்துருங்க. நீ என்ன போட்டு கொடுங்க போகலையே? ஆமா, இந்த பேண்ட் சரியா இருக்கும், எப்படி தெரியும்? போட்டு பாரியா. பிடிங்க. என்ன பண்ற? பேண்ட் போட்டு பாக்குறேன். இங்கே வா. ஜெட்டி போட்டிருக்கேன். உள்ள போ. ஜெட்டி போட்டிருக்கேன். பேண்ட் மாதிரி ஜெட்டி கிழிச்சலா இருக்கும். உள்ள ஜெட்டி நல்லா இருக்கு. ஜெட்டி நல்லா இருக்கு. நீ பாரு. எடுக்க மாட்டேன். நீ ஒரு வாட்டி பாருயா. உள்ள போ. ஜெட்டி இல்லாம யாரும் இருப்பாங்க இல்லையா? நீயும் ஒரே வாட்டி பாத்துக்க. ஐயோ வேண்டாம், நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கவே மாட்டேன். முதல்ல உள்ள போய் பேண்ட போட்டு பாரு, நான் உனக்கு பில்ல போட்டு வரேன். ஓ, அப்பா, ஜெட்டிய பாருன்னு பிரச்சனை பண்றான்பா. ஐயோ ஐயோ, பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க. ஐயோ, யோ, என்னையா லேடிஸ் ரூம்ல ஒரு ஆம்பளை இருக்காரு? சாரி மேடம், அது ஒரு ஜெட்டி கன்ஃபியூஷன். What? குட்டி கன்ஃபியூஷன். ஒரு பொண்ணு பாத்துட்டா, ஒரு பொண்ணு பாத்துட்டா. முதல்ல பணத்தை பில்லு 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 பில்லு. இது அந்த பொண்ணுதியா? முதல்ல ஜெட்டி பார்த்து பிரச்சனை வந்திருக்காது இல்ல? நான் பார்க்க மாட்டேன்னு அந்த பொண்ணு பாத்துச்சு. சாரி மேடம், அந்த ஜெட்டில கிழிதல் இருந்தது இல்ல. நீயும் உன் கன்ஃபியூஷனும் வந்துட்டங்க. ஓடி போன தமிழரசனை நீ தான் கண்டுபிடிக்கணும். நானா எங்க இருந்து கண்டுபிடிக்கிறது? இது வரைக்கும் என்னுடைய அசிஸ்டண்டா உருப்படியா ஒரு வேலையும் செய்யல. இதையாவது ஒழுங்கா செய். இது வரைக்கும் முழுசா நீங்க என்ன வேலை செஞ்சிருக்கீங்க? இது வரைக்கும் ஒரு கொலை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல கொள்ளை கேஸ் வாதாடிருக்கீங்களா, இல்ல பிரிஞ்சு போன தம்பதிகளை ஒன்னா சேர்த்திருக்கீங்களா? வக்கீல் சொல்றீங்க, முழுசா நீங்க கருப்பு கோட்டு போட்டு நான் பார்த்ததே இல்ல. 25 வருஷமா கல்யாணம் பண்ணிக்காம கையில ஒரு பொட்டி, பொட்டில அந்த ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு ஏன் சார் உயிர் எடுக்கிறீங்க?
போங்க சார், போய் கேஸ் புடிங்க சார், பூமி கேஸ் புடிங்க சார். அது பழசா தெரிஞ்சா பாம் கேஸ் புடிங்க சார். முன்ன எல்லாம் பில்டிங்க்கு முன்னால பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தாங்க, இப்ப பில்டிங்குள்ள பாம் வச்சு வெடிக்கிறாங்க. போய் புடிங்க சார். உங்களுக்கு கேஸ் கிடைக்கல, நல்ல நல்ல கேஸ்லாம் நான் தரேன் சார். வாங்க சார். பச்சையப்பா நீ ரொம்ப அதிகம் பேசுற. நீங்க அதிகமா கோர்ட்ல பேசாதனால தாங்க நாங்க பேசுறோம். பச்சையப்பா உனக்கு நான் ஒரு 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ தமிழரசனை கண்டுபிடிக்கலன்னா உன்னை பாம் வச்சு நான் வெடிச்சிடுவேன். சார் சார், இது அநியாயம் சார். உன்னை விட இடிச்சு வாய் எவையா இருக்க அந்த வேலைக்கு வச்சுக்கிறதுக்கு முழுசா ஒரு புள்ளை பெத்து எடுக்கவே 10 மாசம் ஆகுது. இவ்வளவு அவசரமா வளர்ந்தவன 10 நாள்ல தேடி கண்டுபிடிச்சா எப்படியா முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தனியா தேடி சொல்றீங்களே, இது என்ன அது நியாயம்? எப்பா தமிழரசு, தமிழரசு. ஐயோ, இது அந்த ஆள் தாச்சே. புடிங்க, என் முதல் சம்பளம் ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னப்பா சம்பளம் பொட்டிக்குள்ள இருக்கு? படம் புடவையா மாறி பொட்டுக்குள்ள பூதிருச்சு. எப்படி இருக்கு? இது வரைக்கும் நான் கட்டின புடவை இல்லையே, இதுதான் பெஸ்ட். நிஜமாவா? புழுகுறா புழுகுறா. அழகு நம்பாத. நான் முதல்ல புடவை வாங்கி கொடுக்கும் போது இப்படியே தான் சொன்னேன். இந்த பொம்பளைங்க இருக்காங்களே, ஆம்பளைங்களுக்கு ஐஸ் வச்சே எக்கச்சக்கமா சேர்த்துருவாங்க. நாங்க வைக்கிற ஐஸ்ல ஆம்பளைங்க நீங்க எங்க உருகுறீங்க? இருங்கக்கா, இப்ப மாமா கை சொக்க போறேன். எனக்கு ஐஸா? ஆமா, புடிங்க, பாருங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு. எப்படி? அந்த புடவையை விட இந்த வேட்டி ரொம்ப பிரமாதமா இருப்பா. அக்காவை விட இல்ல குடும்பம் ஒண்ணு சேர்ந்துருச்சுப்பா. மாமா எனக்கு இருக்குடா, உனக்கு இல்லாததா? உக்காரு. உனக்கு கொண்டு வந்திருக்கேன் பாரு, பார்த்தா அப்படியே வந்து அப்படியே அசந்து போயிடுவேன். என்ன மாமா இது? ஜட்டி பெருசா இருக்கு, ஃப்ராக் சின்னதா இருக்கு. துணி மாறி போச்சு. என்ன மாமா, என்ன மட்டும் ஏமாத்திட்டீங்களே மாமா. கவலைப்படாத பிரியா, எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு நான் வாங்கின அதே துணியை கொண்டு வந்து உன்கிட்ட சேர்த்துடுறேன். விமலா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்க. என்ன பார்க்க வந்திருக்காங்களா? யாரா இருக்கும்? இந்த மாதா இந்த மாதா இந்த மாதா என்ன பார்த்தா அம்மா மாதிரியே தெரியுது. இல்ல, நம்ம 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு உறவு ஏற்படும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த மாதிரி உறவு? இந்த மாதிரி. ஐயோ, அது முதல்ல உறவு. என் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? வாங்கின இடத்துல உங்க துணியை கொண்டு போய் காமிச்சேன். பில்லை வச்சுட்டு உங்க அட்ரஸ் சொல்லிட்டேன். ஐயோ, ஃபர்ஸ்ட் இது கூட. ஓகே, இந்த பில் ஐடியா எனக்கு வராம போச்சே. யோ, ஏதோ திட்டினு பார்த்தேன். இத பாருங்க, உங்க குழந்தை துணிய. என் குழந்தையா? இதை பார்த்து அப்படியே தெரியுது, அது அக்கா குழந்தை. நான் இன்னும் ஒரு அழகான பொண்ணை தேடிட்டு இருக்கேன். திறமையான, இளமையான, பர்சனாலிட்டியான, ஸ்டைலான மாப்பிள்ளை. இருக்கட்டும், சரி. இருக்கட்டும். சார், என்ன மன்னிச்சிருங்க சார். உங்க துணிய நான் வாட்ச்மேனுக்கு தானமா கொடுத்துட்டேன். ஓ. தானமா கொடுத்த துணிய மறுபடியும் வாங்கினா நல்லா இருக்கு பாருங்க. எவாப்ப வீட்டு சொத்து. Correct. மத்தவங்க பொண்ணு தானம் பண்ணிட்டு நீங்க பேர் வாங்கிட்டீங்க. இத பாருங்க, மரியாதை இப்போ கடைக்கு வந்து அதே மாதிரி துணியை வாங்கி கொடுக்குறீங்க. யோ, ஓ, ஒண்ணு என்ன? 10 வாங்கி கொடுப்பேன். வா, போலாம். வா. சார், இந்த கடையில உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டேன். ஒரு துணி எடுத்துக்க சார். நான் வாங்கின அதே துணி, என் துணி எனக்கு வேணும். ஐயோ, சார் சார், நான் இந்த கடை முதலாளி. வணக்கம். வணக்கம். உங்களுக்காக துணி எடுத்து போடுற வேலையெல்லாம் பாக்குறேன். ஒரே ஒரு துணி எடுத்துங்க சார். என் துணி எனக்கு வேணும். இது தொடக்கூடாது. பாருங்க, பெரிய மன்மத. இது பாருங்க, நீங்க வாங்கின துணியை விட இங்க இருக்கிற எல்லா துணியும் 500, 1000 ரூபாய் அதிகம். என் துணி எனக்கு வேணும். ஹை, இது பாருங்க, இந்த Dress எவ்வளவு அழகா இருக்கு. ஐ முத்து. என் துணி எனக்கு வேணும். யோ, ஐயோ 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 வெளில போயா, வெளில போயா. அம்மா, முதல்ல இவர் கூட்டி வெளில போங்க. உலகத்துல உள்ள அத்தனை துணியும் கொண்டு வந்து போட்டாலும் என் துணி எனக்கு வேணும். இவர் கூட்டி வெளில போங்க. வாயா. ஐயோ. யோ, 10 கடை ஏறி இறங்கியாவது நீ நினைக்கிற துணியை நான் வாங்கி கொடுத்துறேன். உங்க பின்னால சுத்ததுக்கு நமக்கு நேரம் இல்லைங்க. இத பாருங்க, நான் விமலா கஜபதி கம்பெனில வேலை செய்யறேன். கரெக்டா 10 மணிக்கு நம்ம துணி கொண்டு வந்து கொடுத்துறீங்க. அப்படி கொடுக்கல மறுபடியும் ஹாஸ்டலுக்கு வந்து கண்ணா பின்னால வாய்க்கு வந்த மாதிரி திட்டுறேன். ஆமா. என்னது? விமலா கஜபதி கம்பெனில நீங்க வேலை செய்றீங்களா? எஸ். என்ன வேலை? பாத்து சொல்லுங்க. டிரைவர்?
என்ன பார்த்தா அப்படியே தெரியுது, என்ன பார்த்தா அப்படியே தெரியுது. அப்படி என்ன வேலை செய்யற? கூலி. டோக்கன் நம்பர் 77777 லக்கி நம்பர். நான் ரோட்ல குடிப்பேன், வீட்டுல குடிப்பேன். அடிக்காதீயா? வேண்டாங்க, அவர் அடிக்காதீங்க. பாத்தியா இவ்வளவு நேரம் உன் பொண்டாட்டி அடிச்சிய ஏதாவது பேசினாளா? அது உன்னை அடிச்ச உடனே எப்படி துடிச்சு போனா பாத்தியா? அதான் என் பெண்ணு. அவங்களை சந்தோஷமா வச்சுக்கலனாலும் இப்படி குடிச்சிட்டு வந்து ஏன் சித்து விட பண்றீங்க? உங்க மாதிரி சில ஆம்பளைங்களால எல்லா ஆம்பளைங்களுக்கும் அவமானம். கூட்டு போயா. ரொம்ப நன்றியா. சரி வாமா. அண்ணாத்த இனிமே குடிய மாட்டேன், பொண்டாட்டி அடிய மாட்டேன். வச்சா பாக்கண்ணு ஆளுங்களை என் வேலைக்கு வச்சுக்க. தூக்க வேண்டியதான். சாரி சார், அது சாரி. கம்பெனில வேலை செய்யற அத்தனை பேர் வேலை செய்ய விடாம சண்டையை போட்டு என் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ண உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். சார் நான் நத்திங் கெட் அப். சாரி சார், இன்னைக்கு இவர் வேலைக்கு வரலனா அதுக்கு என்ன காரணம்னு கேளுங்க. மத்தவங்க வேலைக்கு வராட்டி அதுக்கு இவர் பொறுப்பில்லை. நியாயமா பார்த்தா இவர் உங்க ப்ரொடக்ஷனை சேவ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு 2 மணி நேரம் உங்க ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆனதுனால உங்களுக்கு 30,000 ரூபாய் தான் லாஸ். என்னது? உங்க கம்பெனில வேலை செய்யறவருடைய உயிரை காப்பாத்தி நீங்க கொடுக்க வேண்டிய 1 லட்சத்தை இவர் சேவ் பண்ணிருக்காரு. ஆக மொத்தம் இவரால உங்களுக்கு 70,000 ரூபாய் லாபம். விமலா, இந்த கம்பெனி விஷயத்தை நீ தலையிடாத. சாரி சார், இந்த கம்பெனில உங்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு. நான் சொல்றேன், இவர் இந்த கம்பெனில வேலை செய்வாரு. Damn it. இது உங்க துணி. அதே துணிதான். துணிக்கு நன்றி சொல்லல, மறுபடியும் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நன்றி சொல்லல. அழகு அப்பப்போ புத்தி மந்தமாயிரு. ஹலோ வக்கீல் சாரா? சொல்லுங்க. சரி சரி. என்னவா? ஓடி போன தமிழரசனை பத்தி தகவல் தெரிஞ்சதா? இன்னும் 30 நாளுக்குள்ள தகவல் சொல்லல, இந்த சொத்து பூரா கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துருமா? ஹவுசிங் போர்டு தான் நமக்கு. சும்மா இருங்கண்ணே. ஏன்னா ஏதோ எக்ஸிபிஷன் நாடகத்துல புடிச்சேன்னு சொன்னீங்க, விசாரிக்க சொன்ன, விசாரிச்சியா? அண்ணே, ஒரு நாளைக்கு 2 நாடகம்னு 140 நாடகம் போட்டிருக்காங்க. இதுல 1400 பேர் நடிச்சிருக்காங்க. அதுல ஹரிச்சந்திரா நாடகம் மட்டும் 45 ட்ரூப் போட்டிருக்காங்க. இதுல அவன் யாரு என்னன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்லுவேன்? ஹவுசிங் போர்டு வீடுன்னு நினைச்சேன். சந்தேகமே இல்ல, நமக்கு குடிசை மாத்தி வாரிய வீடு தான். 4 நாளா இருந்திருக்கான். அவன்கிட்ட விலாசம் கூட கேட்காம எப்படா இருந்த? அவன் நடிச்சது ஹரிச்சந்திர வேஷத்துல. அவன்கிட்ட நம்ம பொய்ய பித்தலாட்லாம் சொல்லாம உங்ககிட்ட கூட்டு வந்தேன். நீங்க அவனை பெருசா இன்டர்வியூ பண்ணி புத்திசாலித்தனமா விசாரிப்பீங்கன்னு பார்த்தா என்னையில திருப்பி கேக்குறீங்க? நீ எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுதான் கூட்டு வந்திருப்போம். நாங்க எதுவும் கேட்காம விட்டோம். சுத்தம். அவனுக்கு நம்ம அக்கா புருஷன் முகஜாட ஓரளவுக்கு இருந்தவனால தான் நானே ஏத்துக்கிட்டேன். என்னப்பா இந்த நேரத்துல வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? எனக்கு கல்யாணம். உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லையே. அது கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு சொல்லலாம்னு தான். ஏன் கல்யாணம் முடிச்சு சொல்லிருக்கலாமே? அப்படித்தான் முதல்ல நினைச்சோம். அதுல ஒரு சிக்கல், அதான் மாத்திக்கிட்டோம். என்னப்பா அது? ராவ் பகதூர் ரங்கராஜ தயானந்த பிள்ளையா? உங்க அப்பா ஜமீன்தாரா? உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா, அவரு மெட்ராஸ்ல வண்டி எழுதிட்டு இருக்காரு. அப்பா உயிரோட இருக்காரு போட்டிருக்க. எங்க இருக்காரு? இங்கதான். இங்கயா? இங்கேயா? இங்கேதான். ஏய் ஏய், எங்க இருக்காரு? இவன் தான். ஏதோ சரி பண்றாங்க. நான் வேஷம் போட மாட்டேன், நான் வேஷம் போட மாட்டேன். அண்ணி 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 அண்ணி, நீங்க தான் என்ன காப்பாத்துறோம். நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் நான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும். எது? என் வாழ்க்கைங்கிற விளக்க. சார், இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார். நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார். இத பாரு, நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஓடி வந்துட்டேன். மறுபடியும் இந்த கோல்மால் வேஷம் போட மாட்டேன். நீ விட்டு இதுக்கு ஒத்துக்கல, நான் பணமாயிடுவேன். இப்போ அப்படிதான் இருக்கேன். நான் கிடைக்கலைன்னா அவ செத்துடுவா, அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன். அவ செத்து நான் சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொன்னுடு. என்னப்பா இது? 1000 போய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்றதுலயும் தப்பு இல்ல, நீ வேஷம் போட்டா தான் இவனுக்கு கல்யாணம் நடக்கும்னா அத போடுறதுலயும் தப்பு இல்ல. பாவம்
சரின்னு சொன்னேன். இத பாரு, நான் போட போற வேஷத்துக்கு உண்டான எல்லா செலவும் உங்களுக்கு தான் சொல்லிட்டேன்.